தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து மக்களவை உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள MP அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை பல்வேறு வகையில் இன்னல்கள் கொடுத்து வருகிறது என்றும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்விக் கொள்கை தராமல் நிலுவையில் வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் சசிகாந்த் செந்தில் கூறினார். இங்க நாங்க ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது நானே உட்கார போறேன், நான் தான் உட்கார போறேன். அது எத்தனை காலம் ஆனாலும் சரி, அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப் போவதில்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாவே பார்க்குறோம். தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்ல உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்துல தெரிஞ்சிடும். அதனால என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும்.